அந்த மாநாட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே தங்கச்சியோட கையை பிடிச்சி இப்படி தூக்கி வாழை தூக்கி காட்டுறாரு, தங்கச்சி தான் அடுத்து அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லா மாநாட்டிலையும் தான் மகனை தான் முன்னிலைப்படுத்துவார் உதயநிதியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அறிவாலயத்தில் அந்த தங்கச்சிக்குன்னு ஒரு தனி அறை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க பொதுச் செயலாளருக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி அறை யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அமித்ஷா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு, பிறந்தநாள் வாழ்த்து, ஹாப்பி பர்த்டே கனிமொழின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தம்மா வந்து வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க இந்த போர் பற்றி பேசுறதுக்கு. பாஜகலேருந்து திமுக காரங்களை இவங்களை வெளிநாடு அனுப்புகிறாங்க, அதை பற்றி பேசுங்க. இப்போ பாஜக வந்து கனிமொழியை நெருங்கி வந்துட்டாங்க, கனிமொழியை வச்சு தான் ஆட்டத்தை கலைச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் இவங்களை முன்னிலைப்படுத்துகிறாரா சார்? நைட்டு வீட்டில் சோறு வேணுமா வேணுமா? வேணும். வேணும்ல, அன்னி சோறு போடாது. புரியுதா? என்ன ரீசன்னா பெண்கள் வாக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த மாநாட்டம் நடந்திருக்காது. இளைஞர் அணி மாநாடு மட்டும் ஒரு நடத்திட்டு மகனை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருப்பார். பெண்கள் வாக்கை எப்படி வர வைக்கிறது? ஏற்கனவே வாய்க்கு வாய் சொல்கிறீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கலேருந்து கிழவிங்க வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த பெண்கள் வாக்கை வாங்குறதுக்கு சரி இந்த 1000 ரூபாய் கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா 2000 தரேன்ட்டு இன்னொருத்தன் சொல்லிட்டேன். அதனால் அப்போ எப்படி கவருவீங்க பெண்கள் வாக்கை? அதனால் இந்த வேலை. ஆனால் இப்போதே சொல்லிவிடுகிறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. சார் எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது சார். சொல்கிறேன், நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கனிமொழி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இப்போவே சொல்கிறேன். அவங்க எம்பி தானே, சிட்டிங் எம்பி தானே? ஆமாம் சார். நீங்கள் எங்கள் தொகுதியில் போட்டியிடுங்கன்ட்டு இந்த விருப்ப மனு வாங்குவாங்கல்ல, டார்ச் லைட் கட்சி கூட வாங்கினு இருக்குது. அது மாதிரி எத்தனை பேர் ஃபைல் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். 2 மாவட்டத்தில், நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருக்க எல்லா தொகுதியிலையும் பல மாவட்டங்களில் ஃபைல் பண்ணுவாங்க. அழகிரி மாதிரி இவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களா சார் தென் மாவட்டத்தில்? 3வது முறையாக எம்பியாக இருக்கிறார் கனிமொழி. மாவட்டம் முழுக்க செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவர் பின்னால் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தையும் மகனுக்கே கொடுத்துட்டிங்கன்னா இந்த குடும்பத்துக்காக வாங்காத காசுக்காக 6 மாதம் ஜெயிலில் இருந்த அவங்களுக்கு என்ன தான் இருக்குது? நான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கிறேன். கனிமொழியாக இருந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ கனிமொழி அமைதியாக அண்ணன் சொல்கிறாரு வந்து பிரச்சாரத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னு. உதயநிதி சிஎம் ஆகிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. சீனியர் இவங்க தான் பார்ட்டியில். அப்போ கூட கட்சிக்காக குடும்பத்துக்காகவும் ஜெயிலுக்கு போயிருக்காங்கப்பா. உங்கள் அம்மா போயிருக்கோம் ஜெயிலுக்கு, கரெக்டா? துட்டு வாங்கினது நீ. ஆமாம். 2000 கோடி ஷாகித் பல்வாட்டை வாங்கினது நீ. ஜெயிலுக்கு யார் போனது? அவங்க. சரி, அவங்கள டெல்லிக்கு ஒதுக்கி விட்டீங்க. டெல்லியிலேயாவது அரசியல் பண்ண வைக்கிறீங்களா? அங்கே மருமகன் போய் அரசியல் பண்ணுறாரு. அப்போ என்ன தான் வேலை உங்களுக்கு? 26 தேர்தல் முடிஞ்சிருது. உதயநிதி சிஎம் ஆயிடுவாரா? ஒரு வருஷத்தில் ஆயிடுவார். கனிமொழிக்கு என்ன ரோல் கட்சியில்? எதுவுமே இல்லை, சும்மா தான் இருக்கும். உதயநிதி வாழ்கன்னு போய் கத்திட்டு நிற்கணுமா பின்னாடி? அடுத்து இன்ப நிதி வாழ்கன்னு கத்தணும். கனிமொழி பார்க்கும்போது இவ்வளோ பையன் தானேப்பா உதயநிதி, எப்படியாவது எனக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்கணுமா? இதோட விட்டா 31. கனிமொழிக்கு வயசாகிடும். வேஸ்டியா இந்த அம்மா. நான் இப்போ திமுகவில் கனிமொழி ஆதரவாளராக இருந்தேன்னா நினைப்பானு நினைக்க மாட்டேன். இந்த அம்மா பின்னாடி போகிறதுக்கு போய் இன்ப நிதி வாழ்கன்னு சொன்னாலும் 4 பதவி கிடைக்கும் நினைப்பான்னு நினைக்க மாட்டேன். ஸோ திஸ் இஸ் அ டூ ஆர் டை எலெக்ஷன். எடப்பாடிக்கும் சரி, ஸ்டாலினுக்கும் சரி, கனிமொழிக்கும் சரி, இது வந்து வாழ்வா சாவா எலெக்ஷன்ற மாதிரி சொல்கிறீங்க. தமிழக மக்களுக்கே வாழ்வா சாவா தேவை. அதுதான் சார் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. தம்பி, நான் வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனால் மட்டும் நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இந்த குடும்பத்தால் பாதிப்பு என்று நான் சொல்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக விஷக்கிருமின்னு நான் சொல்லலை, உணர்ந்து சொல்கிறேன். இவர்கள் விஷக்கிருமிகள். இந்த ஒரு பாண்டியனுக்கோ எழிலனுக்கோ ஒரு 4-5 பேருக்கு பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான பிரச்சனை இது. அதனால் இந்த விஷக்கிருமிகளை ஒழித்தே ஆக வேண்டும். அந்த விஷக்கிருமிகளை ஒழிக்கும் வேலையை அவர்களே செம்மையாக செய்வார்கள். அது வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். நாங்களே எங்களை அழிச்சுக்கோன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் சார் எங்கள் அண்ணனி அடிப்போம்.